Hi. Hello family members and welcome back to my channel. Hello guys, welcome back to DST Anime. நான் ஹோஸ்ட் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோன்றது கரெக்டாக நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக நம்ம சேனலில் 2025 ஃபஸ்ட்டு போடுற வீடியோ மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனோட பார்ட் 4. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. இதுக்கு முன்னாடி போட்ட ஃபன்னான மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனை பார்க்காம இருந்தீங்கன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோலாம் ஃபன்னாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக இருந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை இப்போ மேலே ஐக்கானில் ஷோ ஆகிட்டு இருக்கோம், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், எப்பயும் போல வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார் ரைட் கைஸ், வளர செம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இங்க வாடா. வர மாட்டேன் போடா. யாருடா போடாங்கற? யார் என்ன வாடானோ அவனை தாண்டா போடான. ஏய் நா, இவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க, அவன் ஹோட்டல்ல கொளுத்திருக்க, என் காம்ப்ளெக்ஸ் கனவை உடைச்சிருக்க. யாருடா யாருடா நீ? எங்க இருந்துடா வந்த? எத்தனை தடவைடா சொல்றது? இவர் தான் எங்க அப்பா பூங்காவனம், சமையல் சாணக்கிய. வாழ்க்கையில ஒரு நிமிஷம் நின்னு இருக்காருன்னா அது இந்த போட்டோ எடுக்கதா. இவன் அப்பன், என் தாத்தன் பிருந்தாவனம், அவனுக்கு போட்டோ கூட இல்லடா. ஏன்னா அதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடி உழைச்சாண்டா. இப்படி பிருந்தாவனம் பூங்காவனம் பூத்து குழுங்கின குடும்பத்துல பூத்த புஷ்பண்டா நானு. என்ன திருச்சிக்கு ஹோட்டல் வைக்கலான்னு கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் சித்திரவதை பண்ணானுங்க தெரியுமா? ஒரு நாள் முழுக்க என்ன கக்கூச படுக்க வச்சானுங்கடா. நருட்டோ நம்ம தலைவன் பிருந்தாவனத்தோட வாழ்க்கை வரலாறு மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா பிருந்தாவனம் அவருக்கு மட்டுமே உழைச்சாரு, ஓடி ஓடி உழைச்சாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காண்டி ஓடி ஓடி உழைச்சாரு. அதுலேயும் பிருந்தாவனத்தோட பிக்கஸ்ட் ஃபேன் நம்ம கக்காசி ஆட்டைக்கு எடுத்துக்கோங்க. அவர் எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம பிருந்தாவனத்தோட உழைப்புனால தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சார் ஒரு நிமிஷம், நருட்டோ ஷிப்டன் தமிழ் டப் எப்போ வரும்? வந்தா சொல்றீங்களா? இன்னும் எத்தனை நாள் கழிச்சு ஒரு தமிழ் டப்பிங்க? கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. பாவாண்டா இந்த தமிழ் டப்காரங்க என்னடா பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்குலாம் ஒன் பீஸ் ஒரு 6 மாதம் கேப் போகிற போதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தமிழ் டப்காரங்க பல வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. அவங்களோட மன கஷ்டத்தை என்னால் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாதத்தில் நருட்டோ கிளாசிக் தமிழ் டப்புன்றது ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் காலேஜே முடிக்க போகிறேன், ஆனால் நருட்டோ ஷிவுடன் தமிழ் டப்புன்றது ஃபுல்லாக வரல, பாதி தான் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. சோனியாக்காரே இந்த தமிழ் டப் ஃபேன்ஸாக கதறுன்னு கதற ஓட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். You brat full of Uchiha evil. யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்து கூட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. இன்னைக்கு தளபதி மட்டும்தான். Uchiha are a clan possessed by evil. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பாவங்க அசிராமா, டோபிராமாவோட வாயை அடக்கிறதுக்குள்ள அவர் படுற பாடு இருக்கே. ஐயோ சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. Hey y'all, come look at this. 오래와 우치하 이타치 망개교 샤링건. You are already under my genjutsu. நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி நான் தாண்டா இட்டாச்சு, நான் தாண்டா நருட்டோன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அப்படியே அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் தலைவன் டைரக்டா வந்து ரிவ்யூ பாயிண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, மாஸ் பண்ற நீ போ. அவர் வாங்கியிருக்க டிஷர்ட்டை பார்த்தீங்களா? இட்டாச்சியோட டிஷர்ட்டு. இட்டாச்சியோட ஆறா தான் தலைவனை இப்படி தூண்டி விட்டுருக்கு.
நான் ஸ்டார்டிங்கில் பொருட்டோ சீரிஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்போ நான் இதை பார்க்கும் போது என்னடா டே மாட்ரா கூட போய் பொருட்டோவை கம்பேர் பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பொருட்டோ 2 ப்ளூ ஓட்டெக்ஸ் சாப்டர்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பொருட்டோவோட ஆராவும் மாத்ராவோட ஆராவும் கிட்டத்தட்ட சிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா மாத்ராவும் உலகத்தை எதிர்த்து உலகத்தோட பீஸ்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாப்ல, அதே மாதிரி பொருட்டோவும் ஆம்னிபோட்டன்ஸால உலகத்தை எதிர்த்து உலகத்தோட பீஸ்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மாத்ராவா பொருட்டோ வருவானா? மாத்ராவோட ஹேர் ஸ்டைல்லாம் பொருட்டோக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார் ரைட்டு, அடுத்த வீடியோக்கு போயிடலாமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இவ்வளோ நாளாக சுனாடேக்கு போட்டியா நருட்டோ சீரிஸ்லேருந்து ஹினாட்டா இருந்தா, ப்ளீச்லேருந்து ராங்கிக்கு இருந்தா, ஒன் பீஸ்லேருந்து பவன் ஹேங்காக் இருந்தா, இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம சுனாடேக்கு போட்டியா அவங்களோட வயசுலேயே அயசையோட பாட்டியை ட்ரெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எப்போயுமே நம்ம தலைவி சுனாடே தான். யோ எடிட்ரு, உனக்கு யாரை பிடிக்கும்? தெரியலையப்பா. தமிழ் செல்வி அக்கா இப்படி ஒரு காஸ்ப்ளே பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி மேக்கப் போட்டு அந்த டால் மாதிரி அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி சுக்குனாவோட காஸ்ப்ளே பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இது நான் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தேன். அப்போ பார்த்த உடனே ஸ்டன் ஆகிட்டேன். நிஜமாலே அவங்களோட காஸ்ப்ளேன்றது சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த எடிட்டில் அந்த காஸ்ப்ளேவை வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தக்காளி தாறு மாறு போங்க. ஒரு நாள் நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 4 கொடூரமான பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். ஏன்னா அந்த சின்ன பையன் ஒரு உச்சியாக்கலான சேர்ந்தவன். இதை பார்த்து என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி போனேன். பட் கடைசி வரைக்குமே அந்த பையனால் 5 பேர்த்தோட தாக்கத்தில் இருந்து தப்பிக்கவே முடியல. போயிட்டு ஆக்சுவலாக இது எனக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு தெரியல. பெயின் ஆர்க்கில் நம்ம ஜெரையாவை பெயின் கொண்டதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா அழுக வரல, லைட்டாக தான் அழுக வந்துச்சு. பட் நம்ம நருட்டோ ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ஜெரையாவை நினச்சி அழுவான் இல்லையா, அப்போது தான் எனக்கு அப்படியே தேம்பி அழுக வந்துச்சு. If a wall was painted, I would have been next to you. If the party was over and the time was through. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. டேய் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீன் தெரியுமா? அது எப்படி இப்படி ஒரு வானவில் சீக்வன்ஸை மாற்றி வச்சிருக்கீங்களா? கக்காஷியோட எர்த் ஸ்டைல் ஜுட்ஸு, கக்காஷியோட வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸு, கக்காஷியோட விண்ட் ஸ்டைல் ஜுட்ஸு, கக்காஷியோட ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு. ஆக மொத்தத்தில் நம்ம கக்காஷி அவதாராளுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு. டேய் யாரா நீ காரன்னு சொல்லிட்டு மண்ணு தின்னுக்கிட்டு இருக்க? டேய் எப்படா திங்கிற? பல்லு கூசலையாடா? ஐயோ நினைக்கும் போது எனக்கு அப்படியே பல்லுலாம் கூசுதுங்க. ஆமா என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. என்னடா கத்திய காட்டுற? நான் தான் கேட்டேன்ல, இதுல ஒரே ஒரு குத்து குத்திக்கிறோம்னு. இதுலயா? இதுல வேண்டிய மாப்பிள்ளை. ஆஹா, வழியில இருக்கிற சாணிய வாயில அள்ளி போட்டுக்கிட்டனே.
என்ன அருமையான படைப்பு. ஏய் யாரா நீங்களா? எப்பறம் உங்களுக்கு மைண்ட் இப்படிலாம் யோசிக்குது? வேற மாதிரி சிங்கா இருக்குங்க ஆடியோ. டான் 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 தமிழ் டப்பே வேற மாதிரி டப்பிங் பண்ணிருப்பாங்க. தக்காளி வேற மாதிரி சிங்கிங்கயா, சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்கிறா இது. இந்த மாதிரி நிறைய குட்டி குஞ்சான்ஸை ஏரியாக்குள்ளே பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு 2 குட்டி குஞ்சான்ஸ் என்னையவே வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. அதாவது ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு அவன் தம்பிக்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி இவன் ஒரு அனிமே விட்டு போடுறான், உனக்கு ஏதாச்சும் அனிமையில் டவுட் இருந்தால் இவன்ட்ட கேளு அப்படின்ற மாதிரி மாட்டி விட்டு போயிட்டானே. ஸோ அந்த குட்டி குஞ்சா நருட்டோவை ஃபுல்லாக பார்த்துருப்பான் போல. இல்லை நருட்டோ ஃபுல்லாக பார்த்தானா ரீல்ஸில் பார்த்தானா தெரியல. ஸோ அப்படி பார்த்தவன் டக்குன்னு உங்களுக்கு நருட்டோவை பற்றி தெரியுமா, அகரமோ சுசுகி நான் யாரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டான். அப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அனிமே யூடியூபர், அதுவும் நருட்டோவை பற்றி நிறையா பேசி போட்டிருக்கோம். ஸோ இந்த குட்டி குஞ்சானுக்கு நம்ம யாருன்றதை நிரூபிச்சு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அகரமோ சுசுகியை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள அந்த குட்டி கொஞ்சம் நடுவில் பூந்து, நீல என்ன அனிமே யூடியூபர், உனக்கு அகரமோ சுசுகியை பற்றி ஒன்றுமே தெரியல, அகரமோ சுசுகி நருட்டோவோட தாத்தா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு இதை கேட்டோடனே மண்டை சுடாய அவனுக்கு ஒரு கொட்டு வச்சுலாம் தோணுச்சு. ஏன்னா நான் சொல்கிறத எதையுமே அவன் கவனிக்க மாட்டேன்ட்டான். பட் அவன் ஒரு குட்டி குஞ்சான்றனால அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் என்னத்தை பார்த்து நருட்டோட தாத்தா தான் ஹகரமோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான்னு தெரியல. கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத அவன் கேட்கவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நிப்பாட்டிட்டு வாயை மூட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்தான். அவனை பிடிச்சி நறுக்கு நறுக்குன்னு 4 கொட்டு வச்சுட்டு, உன் வீட்டுக்கு வந்தது எனக்கு இதெல்லாம் தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஸோ லாஸ்ட்டான இந்த கேள்வியோட இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் நிஜமாலே நருட்டோட கண்ணியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு உங்களுக்கு கரெக்டாக பதில் தெரியும். அதாவது நான் நருட்டோ சீரீஸை சொல்லலை, நருட்டோ கேரக்டர் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நிஜமாலே நருட்டோட கண்ணியாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்ட்ரீம் சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.